ஒரு நாள் பிங்கி குருவி சாப்பாடு தேடிக்கிட்டு ஒரு தோட்டத்துக்கு போச்சு. அந்த தோட்டத்துல எல்லா விதமான பழங்களும் இருந்துச்சு. அட, இந்த தோட்டத்துல எல்லா விதமான பழங்களும் இருக்கு. ஆனா இது வரைக்கும் இந்த தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சிங்கி ஒரு லிச்சி மரத்துல உட்காந்து லிச்சி பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய கை வந்து சிங்கிய பிடிச்சிருச்சு. அட, யார் நீ? அப்போ சிங்கி பார்த்தா அந்த கையை ஒரு பெரிய ராட்சசனுடையது. இந்த மரம் என்னுடையது. அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டு நீ தப்பு பண்ணிட்ட. இனிமே யாராலையும் இங்கிருந்து போக முடியாது. விடிய காலையில சேவல் கூவுன சத்தத்துக்கு லாரி குருவி தூக்கத்திலிருந்து எழுந்துச்சுது. இந்த சேவல் வேற காலையிலே இப்படி கத்தியோட சீக்கிரம் எழுப்பி விட்டுறதே, இடியட். அதுக்கப்புறம் அது சாப்பாடு தேடி போச்சு. ஆனா பழங்கள் இருக்கிற எந்த ஒரு மரமும் அது பார்வையில படல. என்ன ஆச்சு நம்ம காட்டுக்கு? நிறைய மரம் இருக்கு, ஆனா எந்த ஒரு மரத்துலயும் ஒரு பழமும் இல்ல. நான் எப்படி பழம் சாப்பிட்டு என் வயிற்று பசி போக்கிக்கிறது? அப்ப அங்க சிங்கி குருவியும் மிட்டுவும் வந்துச்சு. அட சிவப்பு பறவையே, எதுக்கு துடிச்சுக்கிட்டே இருக்க நீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம காட்டுல சாப்பிட எந்த ஒரு பழமும் இல்ல. இனி பட்னியா இருந்து அப்படியே சாக வேண்டியதுதான் போல. அப்பதான் அங்க மூட்டு குரங்கு வந்துச்சு. அது சொல்லுச்சு, இல்ல, பசியால நாம சாக வேண்டியதில்லை. இப்பதான் எனக்கு ஒரு தோட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. அங்க எல்லா விதமான பழங்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, வாங்க போலாம். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தோட்டத்துக்கு போனாங்க. அந்த தோட்டத்தை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடா, எவ்வளவு மரம், எவ்வளவு பழம் இருக்கு. மூட்டு குரங்கு வாழை மரத்துக்கு பக்கத்துல போச்சு. லாலியும் சிங்கியும் ஒரு ஆப்பிள் மரத்துல போய் உக்காந்தாங்க. அப்புறம் மிட்டு கிளி கொய்யா சாப்பிட்டுச்சு. இனிமே நம்ம தினமும் இங்க வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு போலாம். அட நில்லுங்க, யாரும் சாப்பிட்டாதீங்க. அப்புறம் இங்க இருந்து உங்க யாராலையும் தப்பிச்சு போக முடியாது. அப்ப அவங்க எல்லார் பார்வையும் பிங்கி குருவி மேல போச்சு. பிங்கிய கயிறு போட்டு கட்டி இருந்தாங்க. அட, உன்னை யார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது? இந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார 3 கண்ணு இருக்கிற ராட்சசன். இந்த தோட்டத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அந்த ராட்சசன் அப்படியே சாப்பிட்டுருவான். அப்படி இருந்தா நீ எப்படி உயிரோட இருக்க? என் தோட்டத்துக்கு யாரு வந்திருக்காங்க? இப்பவே அவங்கள சாப்பிட்டு என் பசியை நீக்கிப்ப. இந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு எல்லா பறவைகளும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பாவம் மோண்டுவால எங்கேயுமே போய் ஒளிஞ்சுக்க முடியல. என் தோட்டத்துக்கு வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? அட, என்னை மன்னிச்சிரு. யார் நீங்க? எனக்கு கண்ணு தெரியல, அதனால தெரியாம நான் இங்க வந்துட்டேன். என் தூரத்து சொந்தத்துல ஒரு கல்யாணம் நடக்கும்போது தூரத்து என் சித்தப்பா என்ன பண்ணாங்கன்னா, தூரத்து சொந்தம் எங்கள் சித்திய அவங்க கொன்று போட்டாங்க தெரியுமா? எனக்கு கண்ணு தெரியாம, எனக்கு அம்மா இல்லை, அவங்க தான் எங்கள் அம்மா மாதிரி. ஆனால் குருடனாக இருக்கிறதுனால எனக்கு பாதையே தெரிய மாட்டேங்குது. என்ன, தூரத்து சித்தப்பா தூரத்து சித்திய கொண்டு போட்டாங்களா? அது இல்லாம நீ குருடனா? ஆமாம், கொன்று போட்டாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னையும் கொன்று எங்கள் அம்மா கிட்ட அனுப்புனா நல்லா இருக்கும். அப்படியே சொல்லி மோட்டு சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படி அழுவுறத பார்த்து பாவம் அந்த ராட்சசனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. நான் ராட்சசன்தான், ஆனா கண்ணு தெரியாத ஒரு குரங்கு கொல்ற அளவுக்கு நான் கருணையற்றவ இல்ல. நான் உன்னை கொல்ல மாட்டேன். போ, நீங்க இருந்து போகலாம். சரி, இந்த தோட்டத்திலிருந்து என்ன வெளியே போடுங்க. அதுக்கப்புறம் நான் பாதையை பிடிச்சிட்டு போயிடுறேன். அப்படி சொன்னதும் அந்த ராட்சசன் மூட்டு குரங்க அவனுடைய தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த தோட்டத்துல இருந்த மூட்டுவை வெளியில கொண்டு வந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மத்த பறவைங்க எல்லாரும் மூட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. மூட்டு அவங்க எல்லாரையுமே பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. அட மூட்டு குரங்கு, நீ உன் புத்திசாலித்தனத்தினால
அவ்வளவு பெரிய ராட்சசனையே முட்டாள ஆக்கிட்டியே. என்ன உங்களுக்கு காமெடியாக இருக்கேன்? 2 நிமிஷம் அந்த ராட்சசன் கூட நான் இருந்திருந்தா நான் அப்படியே உச்சம் போயிருப்பேன். மூட்டு சொன்னது கேட்டு அவங்க எல்லாருமே சத்தமா சிரிச்சாங்க. சாயந்தர நேரம் எல்லாரும் பசியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது லாலி குருவி மத்தவங்க கிட்ட சொல்லுச்சு, இப்படியே பட்னியா இருக்கிறதுக்கு பதிலா அந்த தோட்டத்துல இருக்கிற ராட்சசனை விரட்டி அனுப்பிட்டு நாம அந்த தோட்டத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. சொல்ல என்ன பிளான் உங்ககிட்ட இருக்கேன்? எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாம ஐடியாவை அங்க இருக்கிற குருவி கிட்ட தான் கேட்கணும். அந்த ராட்சசன் மேல நாம ஒரு கண்ணு வைக்கணும். அவன் எங்க போறான், என்ன பண்றான் அப்படின்னு. சரியா, அவன் இல்லாத நேரமா பார்த்து நாம அந்த குருவி கிட்ட போய் அந்த குருவி கிட்ட பேசணும். சரி, வாழ்றதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு போனாங்க. அந்த நேரத்துல அந்த ராட்சசன் பிங்கி குருவிக்கு ஆப்பிள் கொடுத்துக்கிட்டு இருந்தான். எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை தான் வேணும். இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இங்க அடைச்சு வைக்க போற? நான் இந்த தோட்டத்துக்கு வரும்போது எனக்கு பயமா இருந்துச்சு. பெரிய விலங்கு என்னை தாக்கி என்னை கொன்று போட்டுருவாங்களோன்னு. அதனால உனக்குள்ள என் உயிரை அடைச்சி வச்சுட்டேன். இப்போ யார் என்னை தாக்க வந்தாலும் என்னை கொல்ல முடியாது. ஆனா உன்னை யாராச்சும் கொன்று போட்டாங்கன்னா நானும் செத்துருவேன். അതുകൊണ്ട് நான் விடுதலை பண்ணவே மாட்டேன். அடா கேட்டிங்களா? ஆ, எனக்கு எல்லாமே புரியுது. அந்த குருவிய அவன் ஏன் தெரியுமா அடைச்சி வச்சிருக்கான்? அந்த குருவிக்குள்ளதான் இவன் அவனுடைய உயிரை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான போட்டாங்க. அந்த ராட்சசன் படுத்து தூங்குற நேரத்துல லாலி பிங்கி குருவி பக்கத்துல போய் அதை கட்டி போட்ட கயிறை கட் பண்ணி விட்டுட்டு புரியுற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த ராட்சசன் எழுந்தப்போ அவன் முன்னாடி இருக்கிற லாலி, சிங்கி, மிட்டுவை பார்த்தான். ஒடேங்கப்பா, 3 பறவைங்க. எனக்கு வயிறு முட்டை நான் சாப்பிட போறேன். எங்களை டின்னர் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட் பண்ணாம பின்னாடி திரும்பி பாக்குறியா? அதை கேட்டு ராட்சச பின்னாடி திரும்பி போனப்போ அவன் அங்க இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மோண்டு பக்கத்துல நின்னு அந்த நெருப்புக்கு மேல பிங்கி பறவைய பிடிச்சுக்கிட்டு இருந்தான். சரியா எரியற நெருப்புக்கு மேலதான் அவன் பிங்கிய பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அத நெருப்புல இருந்து தூரத்துல வை, அத விட்டுரு. எங்களுக்கு தெரியும் அந்த குருவிக்குள்ளதான் உன்னுடைய உயிர் இருக்குன்னு. அதனாலதான் அந்த குருவிய நாங்க எரிக்க போறோம். இல்ல அப்படி பண்ணாத. நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன். சரி, இங்க பாரு. இப்பவே அந்த குருவிக்குள்ள இருக்கிற உன்னுடைய உயிரை எடுத்து இதோ இந்த ஆப்பிள் மரத்துல உள்ள செலுத்திடு. அதுக்கப்புறம் நீ ஒரு மனுஷனா மாறி இந்த தோட்டத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் இந்த தோட்டத்துல பழம் சாப்பிடுற வர எந்த விலங்கையும் எந்த பறவையையும் நீ தடுக்க மாட்ட. சொல்ல ஓகேவா? இல்ல அந்த குருவியை கொன்னுடவா? இல்ல நான் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லி அந்த ராட்சசன் அவனுடைய உயிரை பிங்கி உடம்புக்குள்ள இருந்து எடுத்து அங்க இருக்கிற ஆப்பிள் மரத்துக்குள்ள செலுத்திட்டான். இப்ப எல்லா பறவைங்களும் தூரத்துல இருந்து அங்க வந்துகிட்டு இருந்தாங்க. அங்க அவங்களுக்கு பிடிச்ச பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராட்சசன் இப்ப அந்த தோட்டத்துக்கு காவல்காரனா ஆயிட்டான். அந்த தோட்டத்துக்கு யாராவது வேட்டைக்காரன் வந்தானா அந்த ராட்சசன் அந்த வேட்டைக்காரனை அங்கிருந்து துரத்தியே அனுப்பிடுவான்.